நாம் பிறரை விசாரிக்கும் பொழுது நமக்குண்டாகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மளை விசாரிப்பார். தேவனுடைய விசாரிப்பு நமக்கு வரும் பொழுது சந்தோஷம் உண்டாகும். அதே போல பிறரை நாம் விசாரிப்போம், அதன் மூலம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிலிப்பியர் 4:10 என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே நாம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போலதான் பிறரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவர் பிறரை விசாரிக்க வேண்டும் என்று. நீங்களும் நானும் பிறரை விசாரிக்கிறவர்களாக, பிறர் மீது கரிசனை கொண்டு பிறரை விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவன் விசாரிக்கப்பட்டான், அதனால அவனுக்கு மனம் மகிழ்ச்சி, மன சந்தோஷம் உண்டாயிற்று. நாம் விசாரிக்கப்படும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது போல பிறரையும் நாம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் வாழ்விலே நாம் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருப்போம். நாம் பிறரை விசாரிக்கும் பொழுது நமக்குண்டாகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மளை விசாரிப்பார். ஆகவே தேவனுடைய விசாரிப்பு நமக்கு வரும் பொழுது சந்தோஷம் உண்டாகும். அதே போல பிறரை நாம் விசாரிப்போம், அதன் மூலம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you.